எல்லாருக்கும் வணக்கம். இந்த பாலிசி பாரத் கௌரவ் பாலிசி அப்படிங்கிறது ரயில்வே போர்டுனால 2021 கொண்டு வந்தாங்க. இதோட அப்ஜெக்டிவ் என்னன்னா டூர் ஆப்ரேட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. தே ஹேவ் எ ஸ்ட்ரென்த். அவங்க ஹோட்டல்ஸ், லோக்கல் டிரான்ஸ்போர்ட், சைட் சீயிங், ரயில்வேக்கு டிரான்ஸ்போர்ட் ஸ்ட்ரென்த் இருக்கு. ஒரு ஜாயிண்ட் வெஞ்சராக இப்போ நம்ம ட்ரெயினில் போய் ஒரு இடத்த போய் பார்க்கறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 16 ஜூலை ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 இடங்களுக்கு போகிறாங்க. காசி, கயா, அயோத்தியா, வாரணாசி நிறைய இடத்துக்கு போகிறாங்க. அண்ட் நிறைய இடத்துல பேசஞ்சர்ஸை பிக்கப் பண்ணி கொண்டு போகிறாங்க. இது நம்மளாம் தனியாக போனால் ஒரு பேசஞ்சர் போனான்னா தனியாக டிக்கெட் வாங்கிட்டு அங்கே போய் அங்கே லோக்கல் லாங்குவேஜ் கிடைக்கணும், லோக்கல் சாப்பாடு கிடைக்கணும், அங்கே அக்காமடேஷன், அங்கே இருக்கிற கோவிட் டைமிங்ஸு, சுற்றுலா இடங்களோட டைமிங்ஸ் எல்லாம் தெரிஞ்சு கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு தேர் ஆர் ஸ்ட்ராங் பீப்புள் ஹூ ஹேவ் தி ஸ்ட்ரென்த் டு டூ திஸ். இதை எனேபிள் பண்ணுறதுக்காக இந்த பாலிசி 2021 கொண்டு வந்தாங்க. பாரத் கௌரவ் ட்ரெயின் பாலிசி அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இதன்படி யார் யார் டூர் ஆப்ரேட்டர்ஸ் விரும்புகிறாங்களோ அவங்களாம் ரயில்வேல ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ரயில்வேல ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு ஒரு செட் அவங்க கேட்குற மாதிரி ரேட் கோச்சஸ் கொடுக்குறோம். எனக்கு இப்போ ஏசி போகணும், ஸ்லீப்பர் போகணும் கேட்டாங்க, அது கொடுக்குறோம். அதுக்கான சார்ஜஸ் அவங்க பே பண்ணுறாங்க. இது வந்து 5 வருஷம், மேக்ஸிமம் 5 வருஷம் வரைக்கும் அவங்களுக்கு உண்டு. இந்த 5 வருஷத்துக்கு உண்டான சார்ஜை எவ்ரி 6 months அந்த மாதிரி ஃபிக்ஸட் சார்ஜஸ் தான் கட்டிடுறாங்க. இதுக்கு மேலே அவங்க என்னென்ன டூர் ஆப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அந்த டூரெல்லாம் நாங்கள் எனேபிள் பண்ணி கொடுக்குறோம். ரயில்வேலேருந்து எனேபிள் தட் டூர்ஸ். எனக்கு இந்த இடத்துக்குலாம் போகணும், இந்த நாட்களில் போகணும், இந்த மாதிரி ரூட்டில் போகணும், இங்கெல்லாம் ஸ்டாப்பிங் வேணும், இங்கே சைட் சீயிங்கு, இங்கே பேசஞ்சர் ஏறுறதுக்கு, இங்கே சாப்பாடு ஏற்றுறதுக்கு, இங்கே அந்த வேரியஸ் ஃபீச்சர்ஸ் அவங்க என்னெல்லாம் கேட்குறாங்களோ அதன்படி அவங்க கேட்குற ஐட்டினரி படி நாங்கள் வந்து அந்த டூர்ஸை எனேபிள் பண்ணி கொடுக்குறோம். வி ஆப்ரேட் த ட்ரெயின்ஸ். அதுக்கு உண்டான எங்கெல்லாம் ஸ்டாப்பிங் கேட்குறாங்களோ அதுக்குள்ளே ஏற்பாடு பண்ணி கொடுத்து அதுக்கான டைமிங் பண்ணி கொடுக்குறோம். இதன்படி இந்தியன் ரயில்வேல ஃபர்ஸ்ட் ட்ரெயின் ஓட்டினது சதர்ன் ரயில் 2022 ஓட்டினோம். இது வரைக்கும் 86 டூரிஸ்ட் ஸ்பெஷல்ஸ் ஓடி இருக்கு. இந்த மாதிரி பாரத் கௌரவ் பாலிசி மாதிரி 86 டூரிஸ்ட் ஸ்பெஷல்ஸ் ஓடி இருக்கு. இந்த ட்ரெயின் வந்து 87 ஆகும். ஸோ இதுபடி ஆல் ஓவர் இந்தியா பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 485 ட்ரெயின் ஓடி இருக்கு எல்லா ரயில்வேயும் சேர்ந்து. சதர்ன் ரயில்வே மட்டும் 86 ட்ரெயின் அது ஓடி இருக்கும். ஸோ இவங்க கேட்குற ரூட்டில் இந்த ட்ரெயின் ஓட்டுறது வந்து ரயில்வே ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த பேசஞ்சருக்கு வேண்டிய அப்பார்ட் ஃப்ரம் த ட்ரெயின் அங்கே லோக்கல் சைட் சீயிங், ட்ரெயினில் சாப்பாடு, அங்கே அக்காமடேஷன், அந்த லோக்கல் பஸ் டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணுறது அந்த டூர் ஆப்ரேட்டர்ஸ். இந்த மாதிரி ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் தான் இந்த பாரத் கௌரவ்ங்கிற பாலிசியில் இப்போ இந்த ஆடி அமாவாசை அப்படின்றதுக்காக இந்த ட்ரெயின் ஆப்ரேட்டிங் போன வருஷம் இதே மாதிரி போன வருஷம் இதே ஆப்ரேட் பண்ணாங்க. இது மட்டும் இல்லை, நாட் ஒன்லி பிலிகிரிமேஜ் ஸ்பாட்ஸ், காஷ்மீர்லாம் கூட போனாங்க. சம்மரில் காஷ்மீர் போனாங்க. இப்போ இதுலேயே டார்ஜிலிங் வராங்க. அது மாதிரி டூரிஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் பிளேஸஸுக்கு போகிறோம். அதே மாதிரி பாக்கி ரயில்வேலேருந்து சதர்ன் ரயில்வேக்கும் நிறைய வராங்க. கல்கட்டாலேருந்து டெல்லி, பாம்பே, அகமதாபாத், குஜராத், வெஸ்ட் பெங்கால் அங்கேருந்துலாம் அங்கேருந்து இதே மாதிரி ஆப்ரேட்டர் தேர் ரன்னிங் ட்ரெயின்ஸ் இதே மாதிரி வராங்க. அதுக்கு நாங்கள் இங்கே எனேபிள் பண்ணிட்டு இருக்கோம். ராமேஸ்வரம் போகிறாங்க, மதுரை போகிறாங்க, நம்ம பயணி போகிறாங்க, கொடைக்கானல் போகிறாங்க, திருவாண்டரம் போகிறாங்க. இந்த மாதிரி எங்கெல்லாம் அவங்க கேட்குறாங்களோ அந்த மாதிரி எல்லா டூரும் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். ஸோ திஸ் இஸ் தி பிரின்சிபல் ஆஃப் திஸ். இந்தபடி இதில் பப்ளிக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. இவங்க வந்து எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. இங்கெல்லாம் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எஸ்பெஷலி உங்கள் சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற தேவைகளை புரிஞ்சுன்னு அது பண்ணி கொடுக்குறதுக்கு இதில் வந்து இவங்க பாஷையை பற்றி கவலைப்பட வேண்டாம், சாப்பாடு பற்றி கவலைப்பட வேண்டாம், அந்த லோக்கலாக எங்கே போகிறது, எப்படி வருது, இடம் தெரியாது, இந்த கவலைகள் இல்லை. எல்லா everything will be taken care by this system. So this is win-win for all and public also நல்லா பண்ணாங்க. இது வரைக்கும் இந்த 86 ட்ரிப்பில் கிட்டத்தட்ட 47,000 டூரிஸ்ட் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. இந்த 86 கூட சதர்ன் ரயில்வே ஓட்டுறது மட்டும் 47,000 கிட்டத்தட்ட 47,000 பேர் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த பாலிசி. இந்த பாலிசி பற்றி யாருன்னா கேட்கலாம். சரி, இப்போ இந்த பாரத் ரயிலில் வந்து சதர்ன் ரயிலுக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு? அப்ராக்சிமேட்லி இந்த 86 ட்ரெயின் ஓட்டுறதுல 66 கிட்டத்தட்ட 66 கோடி. 66 கோடி. அவங்க என்ன ஆரோக்கியம்
But in the Embassy, which is the most preferred service? Sorry, sir. நிறைய பேர் இங்கேருந்து ஹியூஜ் டூரிசம் பொட்டன்ஷியல் நிறைய பேர் டிமாண்ட் இருக்குது. பார்த்தீங்கன்னா நிறைய சர்க்கியூட் வந்து அயோத்தியா, காசியா அதெல்லாம் மேக்ஸிமம் போகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஜோதிர்லிங்கம் போகிறாங்க, சக்தி பீடம்ஸ் போகிறாங்க. ஆன்மீக சுற்றுலாக்களுக்கு காஷ்மீருக்கு கூட நல்ல ரெஸ்பான்ஸ் அந்த மாதிரி டூரும் போகிறாங்க. அதிகமாக இருக்குது கேட்குறது அதிகமாக இருக்கிறது ஆன்மீக சுற்றுலா இருக்குது. நிறைய அங்கே கோவா 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 வெக்கேஷன் ஸ்பெஷல்ஸ்லாம் வந்துட்டு கோவா, காஷ்மீர், டார்ஜிலிங் இந்த மாதிரி. காஷ்மீர் சம்பந்தத்துக்கு அப்புறம் நம்ம இன்னொரு டூர் ஆப்ரேட் பண்ணல காஷ்மீருக்கு. இந்த டூர் பண்ண வேண்டாம் எங்களோட ஒரு யாராவது காஷ்மீருக்கு போகிற ஹோட்டல் தாராளமாக ரயில்வே பண்ணிட்டு போது அதுக்கான நீங்கள் தேவை புரிஞ்சுக்கிறேன். அதனால எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. இப்போ வரைக்கும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்தா இப்போ டூர் கேட்டாலும் கிடையாது. ரெஸ்பான்ஸ் இஸ் வெரி குட். ஆல்வேஸ் எல்லா ட்ரெயின்ஸுமே 80% ஆக்குபென்சியில் தான் வருது. மினிமம் 80% ஆக்குபென்சி. உங்களுக்கு வந்து இப்போ ஆக்சுவலி இந்த காஷ்மீர் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமே நாங்கள் ஒரு டூர் சார்தாம் ஆப்ரேட் பண்ணிருக்கோம். சார்தாம்ங்கிறது அங்கே சார்தாம் அதாவது பத்ரிநாத், கேதார்நாத், கங்கோத்ரி, யமுனோத்ரிக்கு ஆப்ரேட். இல்லை பாரத் கவர்மெண்ட் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா முதல்ல ரைட் யூ நாங்கள் வாங்க ரயில்வே வாங்குறது எப்படின்னா அந்த கோச்சோட ஃபீஸ் சார்ஜ் நாட் ஃபீஸ் சார்ஜ் ரைட் யூஸ் சார்ஜ் வாங்குறோம். இதெல்லாம் நாங்கள் வந்து இந்த ஆப்ரேட்டர்கிட்ட வாங்குறோம். சரியா? ஆப்ரேட்டர் கொடுக்கும்போதே இந்த முதல்ல கொடுத்ததை வந்து 30% கம்மி பண்ணிருக்கோம். 33% கம்மி எல்லாருக்கும் ஆமாம் கம்மி பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கு மேலான ஓவர்கள் அவங்களுக்கு இருக்கு இல்லையா, டூர் ஆப்ரேட்டர் நாங்கள் ஸ்டேயிங், ஃபுட், அக்காமடேஷன், லோக்கல் டிரான்ஸ்போர்ட் அதெல்லாம் அவங்க சேர்த்து அவங்க இருக்காங்க. இது வந்து செகண்ட் அமாவாசை லாஸ்ட் இயர் பண்ணோம். இந்த வருஷம் மறுபடியும் ரிப்பீட். ஆமா ஆக்சுவலி தேர்ட் இயர் கண்டினியூஸாக இந்த வாட்டி அந்த டிராவல் ஷெட்யூல் எப்படி சார்? இந்த வாட்டி டிராவல் ஷெட்யூல் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் சார். ஆக்சுவலி என்ன சார் ஒரு இம்பார்ட்டன்ட் போர்ட் மீட்டிங் இருக்கு, ரயில்வே போர்ட் மீட்டிங் ஒரு மணிக்கு தான். அதான் நான் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதனால சார் பாலிசி சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் டீடைல் பண்ணி டீடைல்ஸ் சார் சொல்லுங்க. வேற இதுக்கப்புறம் எவ்வளோ 787 அதுக்கப்புறம் இந்த வருஷத்துக்கு எவ்வளோ ஆகும்? சேர்த்து இது 87 ட்ரிப். இன்னும் 2 ட்ரிப் ஆல்ரெடி ஆல்ரெடி கிவன். என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி டூர் ஆப்ரேட் பண்ணி அவங்க ஹைட்லைட் கொடுப்பாங்க. டூர் ஆப்ரேட் அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அதை வந்து எல்லா ரயில்வேலையும் கொடுத்து அந்த டைமிங்ஸு, பிளாட்ஃபார்ம் அவைலபிலிட்டி அதெல்லாம் வச்சு அவைலபிலிட்டி வச்சு அதை போட்டு ஃபைனல் கொடுப்போம். இன்னும் மொத்தம் 3 இருக்குது. இப்போ இது தவிர 2 இருக்குது. பட் இது ரன்னிங் கண்டினியூஸ் ப்ராசஸ். வருஷம் கணக்கில் சொல்லணும்னா 2022 ஆரம்பிச்ச போது 16 வண்டி ஓடும் சார். 2022 22 23 24 47 வண்டி ஓடுச்சு. 24 25 21 இது இந்த வருஷம் 2வது. 25 2வது ரொம்ப கம்மியாச்சு 47 அது முதல்ல வந்து we had 4 operators. 4-5 பேர் இருந்தாங்க. அது இப்போ வந்து 2 பேர் தான். சார் சொன்ன மாதிரி 2021ல இன்ட்ரோடியூஸ் பண்ண பாலிசி இது உள்நாட்டு சுற்றுலா மேம்பாட்டுக்காக. அந்த பாலிசி படி ஃபர்ஸ்ட் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் பாரத் கௌரவ் ட்ரெயின் ரெஜிஸ்டர் பண்ண ட்ரெயின் வந்துட்டு பிஜிடி நம்பர் 06903/04. இட் இஸ் சவுத் ஸ்டார் ரேட் MNC ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட் கோயம்புத்தூர் பேஸ்ட். இவங்க வந்து இந்த பாரத் கௌரவ் ட்ரெயின்ல ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ண சர்வீஸ் ப்ரொவைடர். அவங்க கூட வந்து நாங்கள் டூர் டைம்ஸ் in association with Tour Time, we are the Government of India Ministry of Tourism recognized tour operators. So நாங்க வந்து இந்த circuits, theme based tourist circuits, pilgrimage circuits வந்து last 22 ல இருந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இதன்படி வந்துட்டு we have operated almost 40. This is our 40th departure. இப்போ கிளம்புறது வந்து நம்மளோட 40th departure. Almost 20,000 passengers we have catered to, and we have traveled more than 2,20,000 kilometers, rail kilometers we have traveled. ஸோ இந்த பாலிசி படி இந்த சர்க்கியூஸ் படி நம்மளோட அடுத்த டிபார்ச்சர் வந்துட்டு ஆடி அமாவாசை சக்தி பீட் யாத்ரா விச் இஸ் டிபார்ட்டிங் ஆன் 16th of July வந்து டிபார்ச்சர் இது. இதுல வந்துட்டு போர்டிங் பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மதுரை, திண்டுக்கல், பழனி, பொள்ளாச்சி, போத்தனூர், ஈரோடு, சேலம், ஜோலார்பேட், காட்பாடி, பெரம்பூர், டூடூர், நெல்லூர், ஓங்கூர், சிராலா, விஜயவாடா இது வரைக்கும் போர்டிங் பாயிண்ட்ஸ். அது பயணிகள் வந்து இந்த எல்லா போர்டிங் பாயிண்ட் ஏறிக்கலாம். உங்களுக்கு வந்து பிரஸ் நோட்ல வந்து டீடைலா எல்லாமே கொடுத்துரும்.
இதெல்லாம் வந்துட்டு என்னென்ன கவர் பண்றாங்க இந்த டூர் ப்ரோக்ராம்ல என்னென்ன கவர் பண்றோம்னா பூரி, புவனேஸ்வர், கொனாரக், கொல்கட்டா, காமாக்கியா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான சக்தி, வெரி ரேர் டு விசிட் காமாக்கியா. இங்க இருந்து ஒரு கனெக்டிவிட்டி, ஒரு டூர் ஆப்ரேட்டர் வந்து காமாக்கியாவுக்கு ஒரு டூர் ப்ரோக்ராம் கனெக்ட் பண்றது ரொம்ப ரேர். ஸோ ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சக்தி பீட் அது காமாக்கியா. அது இல்லாம வந்து கயால வந்துட்டு ஆடி அமாவாசை அன்னைக்கு பிண்ட பிரதானம் பண்றோம். அங்க வந்து தர்ப்பணம் பண்றதுக்கான ஃபெசிலிட்டி வந்துட்டு மொத்தம் 600 பேருக்குமே, ட்ரெயின்ல 600 பேருக்குமே வந்துட்டு வி கிரியேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் இந்த பிண்டதானம் பண்றதுக்கு, தர்ப்பணம் பண்றது. அது இல்லாம வந்துட்டு நெக்ஸ்ட் டே வி காஷி, அயோத்தியா, அப்புறம் பிரயாக்ராஜ்ல வந்து திரிவேணி சங்கம் பார்த்துட்டு ரிட்டர்ன் வரும். இப்போ இந்த ட்ரெயின்ல என்ன ஸ்பெஷல், என்ன ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ட்ரெயின் வந்துட்டு இட்ஸ் ஃபுல்லி எக்யூப்ட் ஃபார் டூரிஸ்ட். சிசிடிவி கேமராஸ் இருக்கு சேஃப்டி செக்யூரிட்டிக்கு. அது இல்லாம வந்துட்டு பிஏ சிஸ்டம்ஸ் இருக்கு. ஒரு ஆர்ஜி ஒருத்தர் கூடவே இருப்பாங்க டு என்டர்டெயின் த பேசஞ்சர்ஸ். காலையில பக்தி பாடல் போடுறதுக்கு, அடுத்த வர ஸ்டேஷன்ஸ் என்னன்னு சொல்றதுக்கு, அப்புறம் அது புராணங்கள் எல்லாமே சொல்றதுக்கு வந்துட்டு கூடவே ஒருத்தர் டிராவல் பண்ணிட்டே வருவாங்க. பேசஞ்சர்ஸ் வந்து எங்கேஜா வச்சுட்டே இருப்பாங்க. இதெல்லாம் வந்துட்டு எல்லா கோச்சுக்குமே வந்து ஒரு செக்யூரிட்டி கார்டு இருப்பாங்க. ஏன்னா ட்ரெஸ் பாசர்ஸ் வந்து உள்ள அலோடு இல்லை, டூரிஸ்ட் மட்டுமே பயணிக்கிற ஒரு ட்ரெயின் இது. ஸோ அவங்க வந்துட்டு அதை பார்த்துக்கிறாங்க. அதே மாதிரி வந்துட்டு இப்போ இறங்கி சுத்தி பார்க்குற இடத்துல வந்துட்டு அவங்க எல்லா லக்கேஜுமே கேரி பண்ண தேவை. அதனாலதான் வந்து சீனியர் சிட்டிசன் ஃப்ரெண்ட்லின்னு சொல்றோம். ஆனா லக்கேஜ் வந்து தூக்க தேவையில்லை. லக்கேஜ் வந்துட்டு நீங்க வண்டியிலே வச்சுக்கலாம். அன்னைக்கு அந்த 2 நாளைக்கு தேவையான என்ன துணிமணியோ அதை மட்டும் நம்ம எடுத்துட்டு நம்ம ஹோட்டலுக்கோ சைட் சீயிங் பாயிண்ட்டுக்கோ போயிட்டு வண்டிக்கு ரிட்டர்ன் வந்துடலாம். ஸோ அது வந்து இதுல ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் இல்லை. இது இல்லாம வந்துட்டு கோச்சுக்கு வந்து 4 சர்வீஸ் பர்சன் இருப்பாங்க. நம்ம வந்துட்டு பேக்டு ஃபுட்டு அந்த மாதிரிலாம் கொடுக்கறது. வண்டியில வந்துட்டு ஒரு ஸ்பெஷலைஸ்டு பேண்ட்ரி கார் இருக்கு, இண்டக்ஷன் பேஸ்ட் பேண்ட்ரி கார். 700,000 பீப்புள் வரைக்கும் கேட்டர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்க ஒரு பேண்ட்ரி கார். ஸோ வி ப்ரொவைட் அன்லிமிடெட் சவுத் இந்தியன் ஃபுட் ஆன் தி சீட். ஹாட் ஃபுட், அதாவது சாம்பார், ரசம், கூட்டு பொரியல், ஃபுல் மீல்ஸ். பிரேக்ஃபாஸ்ட்டுக்குமே 2-3 ஐட்டம் வரும், டின்னர் 2-3 ஐட்டம் வரும். ஸோ ஹவு இட் ஸ்டார்ட் த டே எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, காலையில பெட் காஃபில இருந்து உங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட், ஆஃப்டர்நூன் சூப், லஞ்ச், அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ், நைட் 7-8 டின்னர், நைட் வந்து 10 மணிக்கு பாதாம் பால் கொடுத்து பாட்டு போட்டு தூங்க வச்சுருவோம். ஸோ திஸ் இஸ் த ஜேர்னி. ட்ரெயின் ஜேர்னி வந்து சீனியர்ஸுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கும். இது இல்லாம வந்துட்டு இப்போ போற இடத்துல என்ன வசதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேஷன்லேயே வந்து உங்களுக்கு பஸ், கார், ஆட்டோ அவங்க கிளாஸ் கேட்டோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஏசி இருக்கு, செகண்ட் ஏசி இருக்கு, தேர்ட் ஏசி இருக்கு, ஸ்லீப்பர் கிளாஸ். அவங்க கேட்டகரிக்கு ஏற்றபடி நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி அங்கே ரெடியா இருக்கும். பஸ்ல ஏறுறோம், வி கோ டு த ஹோட்டல் வந்து ரூம் ரெடியா இருக்கும். அங்கே ப்ரெஷர் பண்ணிக்கலாம், சைட் சீயிங் பண்ணிக்கலாம். இல்லை கோயிங் டைரக்ட்லி டு த டெம்பிள், இல்லை ஒரு சைட் சீயிங் ஸ்பாட்டுக்கு போறோம்னா டைரக்டா அங்கே போய் விசிட் பண்ணிட்டு ட்ரெயினுக்கு ரிட்டர்ன் வந்துடலாம். ஸோ நம்மளுக்கு வந்து கோச்சுக்கு ஒரு டூர் மேனேஜர் இருப்பாங்க, பஸ்ஸுக்கு ஒரு மேனேஜர் இருப்பாங்க. கைட் பண்றதுக்கு, எங்க போறோம், என்ன பாக்குறோம் எல்லாமே கைட் பண்றதுக்கு, என்டிட்டி எடுத்து கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்குமே அசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ திஸ் இஸ் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் திஸ் ட்ரெயின். இதுல வந்துட்டு இந்த யாத்திரா வந்துட்டு we have 2 departures in the same. So one is Darjeeling Gangtok, Puri, Kolkata. Darjeeling Gangtok வந்து is another package that we offer the same day. அதுவுமே departure வந்து 16 July, இதே சேம் போர்டிங் பாயிண்ட்ஸ். இது வந்துட்டு one word by train, return வந்து by flight. We fly from Bagdogra வந்து fly back to their hometown. ஸோ இதுதான் சார் அரேஞ்ச்மெண்ட். இது இதுல வந்துட்டு 33% வந்து ரயில்வே அமைச்சர் வந்து சப்சிடி கொடுத்து போக ஃபேர் தான். உங்களுக்கு ஃபேர் ஸ்லீப்பர் கிளாஸ், அதாவது ஸ்டார்டிங் ஃபேர் வந்து 27,000 rupees, 27,000 ஆல் இன்க்ளூசிவ் ஃபேர். இதுல வந்து சாப்பாடு, அகாமடேஷன், டிரான்ஸ்பர், ஸ்பெஷல் ட்ரெயின், ஃபுட் எல்லா சர்வீஸும் இன்க்ளூட் ஆன ரேட் வந்து ஸ்லீப்பர் கிளாஸ் வந்து 27,000, பட்ஜெட் 3AC வந்து 36,700, கம்ஃபர்ட் 3AC வந்து 44,050, செகண்ட் ஏசி வந்துட்டு 53,500, ஃபர்ஸ்ட் ஏசி வந்து 59,750 பர் பர்சன். இதுல வந்து உங்களுக்கு தனி ரூம் எல்லாமே கம்மியா இருக்கு. ஏசி சார் ஏசி 62,000, லக்ஸரி வந்து 59,000. No, single sharing 69,200 is one person one room. Single sharing supplementary. இங்கிலீஷ் பிரச்சனை ஏசி டபுள் ஷேரிங் ரேட் கொடுத்துருக்காங்க, செகண்ட் ஏசில சிங்கிள் ஷேரிங் கொடுத்துருக்காங்க. தட்ஸ் a mistake. அதனால ஏசி செகண்ட் ஏசி வந்து 53,500, தேர்ட் ஏசி வந்து 44,000, பட்ஜெட் தேர்ட் ஏசி வந்து 36,700, ஸ்லீப்பர் கிளாஸ் வந்து 27,000. 62,000. There is no 62,000. 60,000 ஃபேரே கிடையாது. இல்ல இன்க்ளூடட் பேக்கேஜ்ல இன்க்ளூட். ஆன்வர்ட் வந்து 2AC கோச்சஸ்ல, ரிட்டர்ன் வந்து ஃளைட். இது ஆடி அமாவாசை சார். கேங்டாக்கோட ஃபேர் வந்துட்டு
62,000 overall. Gangtok, Darjeeling, Puri, Kolkata. ஆமா சார், அதான் இங்க கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. மொத்தம் பேசஞ்சர் கோச்சஸ் 11 சார். ஒரு ஃபர்ஸ்ட் ஏசி, 3 செகண்ட் ஏசி, 5 தேர்ட் ஏசி, 2 ஸ்லீப்பர் கிளாஸ். ஆமா, ஒரு ஃபர்ஸ்ட் ஏசி, 3 செகண்ட் ஏசி, 5 தேர்ட் ஏசி, 2 ஸ்லீப்பர். நம்ம ஹாஸ்பிட்டாலிட்டி டீம் ஆல்மோஸ்ட் ஒரு 100 பீப்புள் இருப்பாங்க. கோச்சுக்கு ஒரு 3 பேர், சர்வீஸுக்கு, செக்யூரிட்டி, கோச் மேனேஜர்ஸ் எல்லாம் இன்க்ளூட். Total cost of the operation that varies, sir, depends on the occupancy. If it goes with 500 na, the expenses cost of operation is different. உங்களுக்கு 600 போச்சுன்னா அந்த cost of operation different. Railway, but railway is a fixed charge that we pay every quarterly and yearly once. அப்புறம் ரன்னிங் கிலோமீட்டருக்கு ஏற்ற மாதிரி அது ஒரு ரேட் எவ்ரி டிபார்ட்மெண்ட். 5 years கிடையாது, நம்ம எவ்வளவு வேணா ஆப்ரேட் பண்ணலாம். ஆமா, லாஸ்ட் இயர் வி ஆப்ரேட்டட், லாஸ்ட் ஃபைனான்சியல் வி ஆப்ரேட்டட் 18 டிபார்ட்மெண்ட்ஸ். 18. இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் தி சீசன் சார். இப்போ திடீர்னு ஒரு பொலிட்டிக்கல் இம்பாக்ட் நடக்குது அப்படின்னா பேசஞ்சர்ஸ் எப்படி இருக்கு ரிலேட்டட் இல்லையா, டிராவல் பண்றது ரிலேட்டட். ஏன்னா மேக்ஸிமம் சீனியர் சிட்டிசன்ஸ் அண்ட் சார் குரூப் மாஸ் டூர் 30 பேர் 40 பேர் இல்லை, ஆல்மோஸ்ட் 500 people ஒன்னா போறாங்க. மட்டும் அது கொஞ்சம் ரேட் அனுப்பிச்சு அது மாதிரி ரெயின்ஸ் எஃபெக்ட் ஆகும். இல்ல நாங்க என்ன ப்ரொபோஸ் பண்றோமோ அது பேஸ்ட் அந்த மற்ற ரயிலோட டைமிங்ஸ் அந்த கனெக்ட் பண்ணிட்டு என்ன டைமிங்ஸோ ஐஆர்சிடிஸ். நீங்களும் ஐஆர்சிடிஸ் மட்டும் தான். ஆமா, எம்என்சி ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட் அண்ட் ஐஆர்சிடிஸ். அவங்க இந்த ப்ரோக்ராமோட டிக்கெட்டிங் வந்துட்டு உங்களுக்கு வேற எங்கேயுமே புக் பண்ண முடியாது. ஜென்ரலா இருக்க ரயில்வே ஸ்டேஷன்ஸ் இல்ல ஜென்ரலா நம்ம ட்ரெயின் டிக்கெட் பண்றதுல பண்ண முடியாது. இங்க வந்து யூ கேன் ஒன்லி புக் ஆன் www.tourtimes.in அந்த வெப்சைட்லயும், அண்ட் யூ கேன் கால் அவர் ஹெல்ப்லைன் நம்பர் 7305858585. இதுல மட்டும்தான் வந்து இதோட புக்கிங்ஸ் வரும். வேற எங்கேயுமே வந்து இந்த பேக்கேஜுக்கான புக்கிங்ஸ் ஓப்பன் ஆகுது. No, generally we don't. There is no duplicate. Maximum. The circuits are always different. 10 days. 11 days. In the July 16th departure, bookings are open already. Aircraft 50% தாண்டிடுச்சு. நீங்க 16th காலையில கூட புக் பண்ணிக்கலாம், அவைலபிலிட்டி இல்லை. இதுக்கு அடுத்து வந்துட்டு வந்து ஓணம் ஸ்பெஷலா வந்துட்டு கோயிங் வே கேரளா. அது வந்துட்டு கோவா, கஜ்ராஹோ, அஜந்தா எல்லோரா இங்கெல்லாம் போகும். அதுக்கு அடுத்து வந்துட்டு ஷிரடிக்கு போகும். அது வந்து ஹாலிடே. அது வந்து ஷிரடிக்கு போகும். இது இல்லாம வந்துட்டு மணாலி அமாவாசைக்கு கொண்டத்தப்புறம் வந்துட்டு அகைன் அந்த சேம் 25, 24 departures போகணும். looking at 24 departures. Last time we did 18. 24 departures. இது வரைக்கும் I think 6 departures from April.